வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரம் 28ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. போதும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் இந்த கடைசி அதிகாரத்தில் கடைசி 3 வசனங்கள் மிக மிக முக்கியமான வசனங்கள். 28ஆம் அதிகாரத்தில் 18, 19, 20 ஆகிய இந்த 3 வசனங்கள் மிக மிக முக்கியமான வசனங்களாக சொல்லப்படுகிறது. இந்த 3 வசனங்களுக்கும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு தலைப்பு, ஒரு பெயர் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய பெரிதான கட்டளைகள். The great commandments of Jesus Christ. The great commission of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் பெரிதான கட்டளைகள் என்று இந்த கடைசி அதிகாரத்தில் கடைசி 3 வசனங்களும் அப்படி அழைக்கப்படுகிறது. வேதாகமத்தில் அநேக கட்டளைகளை நாம் பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவனாகிய கர்த்தர் சில கட்டளைகளை கொடுத்திருந்தார். எல்லா கனிகளையும் புசிக்கலாம், இந்த ஒரு கனியை மட்டும் புசிக்க கூடாது, இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். அதே போல நோவாவுக்கு சில கட்டளைகளை கொடுத்திருந்தார். தொடர்ந்து முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு இவர்களுக்கு ஆண்டவர் நிறைய கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். மோசையின் மூலமாக 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அநேக ராஜாக்கள், அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவனாகிய கர்த்தர் கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏராளமான கட்டளைகளை அவர் கொடுத்திருக்கிறார். இப்படி எல்லா கட்டளைகளிலும் மிக பெரிதான, மிக பிரதானமான, மிக முக்கியமான கட்டளைகள் எதுவென்றால் இந்த மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் 18, 19, 20 ஆகிய வசனங்கள். கட்டளை. கட்டளை என்றால் என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கமாண்ட்மெண்ட்? இது இராணுவத்தில் பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை, இராணுவ துறையில் பயன்படுத்தப்படுகிற ஒரு சொற்றொடர் கட்டளை. கட்டளை என்றால் கட்டாயம் செய்யப்பட வேண்டிய ஒன்று, அதான் அர்த்தம். செஞ்சா செய்யலாம், செய்யாமலும் போகலாம், அப்படி கிடையாது. நோ ஆப்ஷன், நோ சாய்ஸ். புரியுதா? கம்பல்சரியா அதை செஞ்சுதான் ஆகணும். அதுதான் கமாண்ட்மெண்ட், அதுதான் கட்டளை. அறிவுரைகள், நான் கொடுக்கிற அறிவுரைகள் நீங்க ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம். நான் சொல்லுகிற சில ஆலோசனைகள் நீங்க கடைபிடிக்கலாம், கடைபிடிக்காமலும் போகலாம். ஆனால் கட்டளையாக ஒரு வார்த்தையை நான் சொல்லுவேனே ஆனால் அந்த கட்டளையை நீங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் கடைபிடித்தே ஆக வேண்டும், வேற வழியே கிடையாது. அப்போ ஆண்டவர் சில வார்த்தைகளை நமக்கு ஆலோசனைகளாக கொடுத்திருக்கிறார், அறிவுரைகளாக கொடுத்திருக்கிறார், புத்திமதிகளாக கொடுத்திருக்கிறார். அவைகளையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்போ அவைகளையே நாம் கடைபிடிக்கும் பொழுது கட்டளைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிற சில வார்த்தைகளை கட்டாயம் நாம் கடைபிடித்து ஆக வேண்டும். ஆக திருச்சபைக்கு ஆண்டவர் சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். இந்த கடைசி 3 வசனங்களில் கட்டளைகள் மட்டும் கிடையாது, அதில் ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது. சரி, அதில் கமாண்ட்மெண்ட்ஸ் மட்டும் கிடையாது. புரியுதோ? அதில் பிளெஸிங்ஸும் ஆண்டவர் வைத்திருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த 3 வசனங்களுக்கும் இறையியலாளர்கள், வேத ஆசிரியர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னவென்றால் த கிரேட் கமாண்ட்மெண்ட்ஸ் ஆர் த கிரேட் கமிஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதான அல்லது பெரிதான கட்டளைகள். இன்றைக்கு நான் கொடுக்கிற ஒரு தலைப்பு என்னவென்றால், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் திருச்சபைக்கு தந்திருக்கிற 3 ஆசீர்வாதங்கள். பிரைஸ் தி லார்ட். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் திருச்சபைக்கு தந்திருக்கிற 3 விதமான ஆசீர்வாதங்கள். அதைத்தான் இந்த கடைசி 3 வசனங்களிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கன்னி மரியாள் வயிற்றிலிருந்து வந்த அந்த ஆண்டவர் அல்ல. அப்படி வந்து ஊழியம் செய்து வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்த பிற்பாடு பேசின வார்த்தைகள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிற வார்த்தைகள். அவர் ஊழியம் செய்த நாட்களில் பேசின வார்த்தைகள் கிடையாது, அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு பேசின வார்த்தைகள் தான் இந்த 28ஆம் அதிகாரத்தில் கடைசி 3 வசனங்கள் ஆகும்.
இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் திருச்சபைக்கு அநேக ஆசீர்வாதங்களை அவர் தந்திருக்கிறார். அந்த அநேக ஆசீர்வாதங்களிலே இங்கே 3 முக்கியமான ஆசீர்வாதங்களை நாம் இங்கே பார்க்க முடியும். அதில் முதலாவது ஆசீர்வாதம் 18ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் திருச்சபையா மக்களாகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்திருக்கிற முதல் ஆசீர்வாத அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன கொடுத்திருக்கிறார்? என்ன கொடுத்திருக்கிறார்? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அத்தாரிட்டி. என்ன அதிகாரம்? அங்க பாருங்க, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். 3 விதமான அதிகாரங்கள். முதலாவதாக வானத்தின் அதிகாரம், ஹெவன்லி அத்தாரிட்டிஸ், வானத்தின் அதிகாரங்கள். இரண்டாவது பூமிக்குரிய அதிகாரங்கள், எர்த்லி அத்தாரிட்டி, வேர்ல்ட்லி அத்தாரிட்டி, பூமிக்குரிய அதிகாரம். மூன்றாவது சொல்லப்பட்டுள்ளது சகல அதிகாரம், ஆல் அத்தாரிட்டி. அப்ப 3 விதமான அதிகாரங்களையும் ஆண்டவர் இன்றைக்கு யாருக்கு கொடுத்திருக்கிறார்? திருச்சபைக்கு தந்திருக்கிறார். திருச்சபை மக்களாகிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சோ இன்றைக்கு நம்முடைய கைகள் வெறுமையான கைகள் அல்ல, காலியான கைகள் அல்ல. இந்த கைகளிலே கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. ஒன்று வானத்துக்குரிய அதிகாரம், இரண்டாவதாக பூமிக்குரிய அதிகாரம், மூன்றாவதாக சகல அதிகாரம். அந்த சகல என்ற வார்த்தை மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. ஆல் அத்தாரிட்டி. அந்த சகல என்று சொல்லும்போது ஏதோ 1-2 அதிகாரம் அப்படி இல்லை, ஏதோ ஒரு 10-20 அதிகாரம் அப்படி இல்லை. அனைத்து அதிகாரத்தையும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆக யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. ஆக இன்றைக்கு ஆண்டவர் இந்த 3 விதமான அதிகாரங்களையும் கர்த்தர் திருச்சபையை நம்பி அவர் தந்திருக்கிறார். உங்களையும் என்னையும் நம்பி அவர் நம் கையிலே இந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். முதலாவதாக இந்த அதிகாரம் எனக்கு உண்டு என்பதை நான் உணர வேண்டும், நான் ரியலைஸ் பண்ணணும். புரியுதா? I have to know about this. இந்த அதிகாரம் எனக்கு உண்டு என்பதை நான் அறிய வேண்டும், உணர வேண்டும், அதை நான் பயன்படுத்த வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் யூஸ் இட், அதர்வைஸ் யூ வில் லூஸ் இட். பயன்படுத்து, இல்லாவிட்டால் அது பாழாய் போகும். எந்த ஒரு பொருளையுமே நாம் பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அந்த பொருளை நாம் பயன்படுத்தாவிட்டால் அந்த பொருள் பாழாய் போகும். எனவே ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் யூஸ் இட், பயன்படுத்து, அதர்வைஸ் யூ வில் லூஸ் இட். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நம் கையில அதிகாரத்தை தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். அன்பானவர்களே, சரி, இந்த அதிகாரம் என்பதற்கு சரியான அர்த்தம் என்ன? இந்த அதிகாரம் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளுகிறதற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற பிரசங்கிமார்கள், புகழ்பெற்ற தேவனுடைய தாசர்கள் ஒரு உதாரணத்தை சொல்லி இருக்கிறார்கள். உலகளாவிய மிக பிரசித்தி பெற்ற சில தேவனுடைய தாசர்கள், வாரன் வெஸ்பி, நைஸ்மித், T.L. ஆஸ்பர்ன், ஓரல் ராபர்ட்ஸ், கென்னத் ஹேகின், கென்னத் கோப்லாண்ட், இப்படி பல தேவதாசர்கள் எல்லாரும் இந்த அதிகாரத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எளிமையான ஒரு உதாரணத்தை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த உதாரணம் என்னவென்றால் நன்றாய் கவனியுங்கள். இப்போ ரோட்டில் போனோம்னா டிராஃபிக் போலீஸ்மேன் இருக்கிறார் இல்லைங்களா? டிராஃபிக் போலீஸ்மேன் அவர் பாருங்க, அந்த நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு, இப்போ நமக்கு நிறைய இந்த எலக்ட்ரானிக் சிக்னல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆனால் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, சரிங்களா, அப்போ அந்த சமயத்தில் இப்போ இருக்கிற மாதிரி எலக்ட்ரானிக் சிக்னல்ஸ் எல்லாம் அப்போ கிடையாது. அந்த டிராஃபிக் போலீஸ்மேனு நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கையில் ஒரு ஒயிட் க்ளவுஸ் ஒன்று போட்டிருப்பார், வெள்ளை உரை, ஒயிட் க்ளவுஸ். இன்னொரு கையில் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு ஒன்று வச்சுக்கிட்டு இருப்பார். இப்போ அதெல்லாம் கிடையாது, சரிங்களா? நான் சொல்கிறது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் நான் படிக்கிற காலத்தில். இப்போ எனக்கு 62 வயசு ஆகிறது. என்னுடைய 19வது வயதில் நான் இந்த ஊழியத்திற்கு வந்தேன். ஸோ நான் படிக்கிற காலத்தில், அந்த வாலிப பருவத்தில் எங்கள் தமிழ்நாட்டில் அந்த யூனிஃபார்ம் போட்டு, இங்கே பாண்டிச்சேரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேறு யூனிஃபார்ம், ஆனால் அங்கே வேறு யூனிஃபார்ம். அப்போது
அந்த டிராஃபிக் போலீஸ்மேன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாப் அப்படின்னு அந்த போர்டு ஒன்று கையில் வச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த போர்டை அப்படி உயர்த்தி காமிச்சதுமே எதிரில் வரக்கூடிய அத்தனை வாகனங்களும் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். இன்னொரு கையில் ஒயிட் கிளவுஸ் போட்டிருப்பாரு, அதை இப்படி நீட்டுவார். அப்படி நீட்டினதுமே பின்னால் வரக்கூடிய அத்தனை வாகனங்களும் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். எப்படிங்க இது? மந்திரமா, தந்திரமா, இல்லை அவருடைய பலனா, அவருடைய பராக்கிரமமா? எப்படி நிற்குது? அப்படி கை தூக்கினதுமே, ஸ்டாப்புங்கிற போர்டை தூக்கி காமிச்சதுமே எல்லா வாகனங்களும் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது இல்லை? அந்த ஒயிட் கிளவுஸ் போட்டிருக்கிற ஒரு லெஃப்ட் ஹேண்டை இப்படி நீட்டினதுமே எல்லா வாகனங்களும் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. அப்போ கவனிச்சு பாருங்க, அதான் அதிகாரம். அந்த டிராஃபிக் போலீஸ்மேனுக்கு அரசாங்கம் என்ன கொடுத்திருக்கிறது? வாகனங்களை கட்டுப்படுத்த, வாகன போக்குவரத்தை சரிபடுத்த அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறது. அந்த அதிகாரத்தை அவர் அறிந்து உணர்ந்து அவர் அதை அங்கே செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் இல்லைங்களா? இப்போ ஒருவேளை நான் நடு ரோட்ல போய் நின்று இந்த காரியத்தை செஞ்சேன்னா, புரியுதா? எங்க தமிழ்நாட்டில் புழல்னு ஒரு இடம் இருக்கு, அந்த புழல்ல கொண்டு போய் போட்டுருவாங்க. புழல்னா என்ன தெரியுங்களா? அங்கதான் ஜெயில் இருக்கு, சரிங்களா? அங்க கொண்டு போய் போட்டுருவாங்க. இல்லாவிட்டா கீழ்பாக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அங்க கொண்டு போய் போட்டுருவாங்க. கீழ்பாக்கில் என்ன இருக்கு தெரியுங்களா? மென்டல் ஹாஸ்பிட்டல். அப்போ இந்த காரியத்தை நான் செஞ்சேன்னா ஒன்று புழல்ல போட்டுருவாங்க, இல்லாவிட்டா கீழ்பாக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போட்டுருவாங்க. ஆனா அந்த டிராஃபிக் போலீஸ்மேன் செய்யும் பொழுது அவரை யாருமே ஒன்றும் பண்றதில்லை. காரணம், அரசாங்கம் அவருக்கு அதிகாரம் தந்திருக்கிறது. கவனிச்சு பார்த்தீங்களா? நீங்க பாருங்க, நம்முடைய டெய்லி நியூஸ் பேப்பர்ல டெய்லி நாம இப்படி ஒரு செய்தியை வாசிக்கிறோமா? அதாவது லாரி மோதி போக்குவரத்து போலீஸ்காரர் பலி, இப்படி நியூஸ் டெய்லி வருதா? என்னங்க, பஸ் மோதி டிராஃபிக் போலீஸ்மேன் மரணம், இப்படி நியூஸ் டெய்லி நமக்கு வருதா? வரமாட்டேங்குது பாருங்க. இத்தனைக்கு அவர் நடு ரோட்ல நிக்கிறாரு, ஒரு வண்டி அவர் மேல மோத மாட்டேங்குது. நாம ஓரமா நடந்து போறோம், நம்ம மேல மோதிட்டு போறோம் இல்ல? அவர் நடு ரோட்ல நிக்கிறாரு, அவர் மேல ஒரு வண்டி கூட மோத மாட்டேங்குது. அப்ப எல்லாருக்கும் தெரியுது அவர் அங்க சும்மா நிக்கல, அவர் அங்க வெறுமனே நிக்கல, அரசாங்கம் அவரை நிறுத்தி வைத்திருக்கிறது. அரசாங்கம் அவருக்கு அதிகாரத்தை தந்து அங்கே நிறுத்தி வைத்திருக்கிறது. அதே போல தான் இன்றைக்கு பரலோகத்தினுடைய அரசாங்கம் உங்களுக்கு எனக்கும் அதிகாரத்தை தந்திருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் எதற்காக? போக்குவரத்தை சரி செய்ய, வாகனங்களை நிறுத்த, வாகனங்களை செயல்படுத்த. ஆனால் இன்றைக்கு பரலோக அரசாங்கம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அதிகாரம் எதற்காக? போக்குவரத்தை சரிபடுத்த கிடையாது, டிராபிக்காக கொடுக்கப்படல. இன்றைக்கு நமக்கு எதிராய் வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், பில்லி சூனிய கட்டுகள், பிசாசினுடைய கிரியைகள், ஏவல்கள், மாந்திரிக கட்டுகள், இவை எல்லாவற்றையும் நீங்களும் நானும் மேற்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நம் கையில் அதிகாரம் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சாபங்களை முறித்து போட, வியாதிகளை விலக்கி போட, தரித்திரத்தை ஒழித்து கட்ட, இப்படி இவை எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு நம் கையில் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எனவே கவனித்து பாருங்கள், அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எனக்கு என்றால் ஆண்டவருக்கு மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், எனக்கும் கர்த்தர் அதை தந்திருக்கிறார். எனவே இந்த அதிகாரத்தை இன்றைக்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? இந்த அதிகாரத்தை நான் வைத்துக்கொண்டு நான் இதை பயன்படுத்துகிறேனா, இல்லாவிட்டால் பயன்படுத்தாமல் இருக்கிறேனா? இந்த அதிகாரத்தை நான் வைத்துக்கொண்டு நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அன்பானவர்களே, உலகத்தின் அதிகாரம் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் தான், தெரியுங்களா? மாநில அரசாங்கம் கொடுத்திருக்கிற அதிகாரம், மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிற அதிகாரம் எல்லாமே. இப்போ மாநில அரசாங்கத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரம் 5 ஆண்டுகள் தான் செயல்படும் இல்லை? அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் எலெக்ஷன், திரும்ப அடுத்து வேற ஒரு சிஎம். அப்ப அதே போல மத்திய அரசாங்கத்துக்கும் 5 ஆண்டுகள் தான் அந்த அதிகாரம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற இந்த அதிகாரம் 5 வருஷத்துக்கு இல்லைங்க, ஆயுசு முழுக்க நாம் இதை பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. கவனித்து பாருங்கள், ஒரு போக்குவரத்து போலீஸ் அதிகாரிக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்றால் அவருடைய ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் தான் இந்த அதிகாரம் செல்லுபடி ஆகும்.
அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ள அவர் மேல ஏதாவது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு விட்டால் அவர் டிஸ்மிஸ் ஆயிடுவார், சஸ்பெண்ட் ஆயிடுவார். அப்பவும் இந்த அதிகாரத்தை செயல்படுத்த முடியாது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அன்பானவர்களே, டிஸ்மிஸ் ஆகிறது கிடையாது, சஸ்பெண்ட் ஆகிறது கிடையாது, அந்த ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் கிடையாது. அந்த ரிட்டையர்மெண்ட் வயதுக்கு அப்பால கூட இந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர், உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவதாக இந்த அதிகாரத்தை நம் கையிலே கொடுத்திருக்கிறார். எனவே என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் உங்களை சும்மா இங்கே வைக்கவில்லை. உங்கள் கைகளை அவர் வெறுமையான கைகளாக வைக்கவில்லை. உங்கள் கையிலே கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சரிங்களா? உங்க கையை கொஞ்சம் பாருங்க, உங்க உள்ளங்கையை பாருங்க. என்ன என்ன இருக்கு தெரியுங்களா? உங்க உள்ளங்கையில் என்ன இருக்கு? ரேகை இருக்கா? என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கிறது. சரிங்களா? யாரோ ரேகன்னு சொல்றீங்க, ரேகை இல்ல, அதிகாரம் இருக்கு. என்னுடைய உள்ளங்கையில கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சரிங்களா? என்னை அவர் தமது உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். என்னுடைய உள்ளங்கையிலே அவர் பயன்படுத்துகிற அந்த அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆக யோசித்து பாருங்கள், இன்றைக்கு திருச்சபை அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு பயன்படுத்த வேண்டும். அந்த அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதை நாம் அறிய வேண்டும். நன்றாய் கவனிங்கள். இப்ப அந்த போக்குவரத்து போலீஸ் அதிகாரி அங்கே நடு ரோட்டில் நின்னுகிட்டு அவர் அந்த அதிகாரத்தை என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். அதற்கு முன்னால அந்த அதிகாரத்தை அவர் அறிந்திருக்கிறார், அந்த அதிகாரத்தை அவர் உணர்ந்திருக்கிறார், அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்துகிறார். மற்றவர்களுக்கும் தெரியுது, இவர் இங்க சும்மா நிக்கல, அரசாங்கம் இவரை நியமித்திருக்கிறது, அரசாங்கம் இவரை நிற்க வைத்திருக்கிறது அப்படின்னு மற்றவர்களும் அந்த அதிகாரத்தை அறிந்திருக்கிறார்கள். அப்ப அதே போல இன்றைக்கு அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம் கையிலே கொடுத்திருக்கக்கூடிய இந்த அதிகாரத்தை நீங்களும் நானும் அறிய வேண்டும், உணர வேண்டும், பயன்படுத்த வேண்டும். நமக்கு அதிகாரம் என்று ஒன்று இருக்கிறதை மற்ற ஜனங்கள் அறிய வேண்டும். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு, முதல்ல வானத்தின் அதிகாரம். சரிங்களா? அதாவது இந்த அதிகாரம் பெற்ற உலக மனுஷர்கள் எல்லாருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உலக அதிகாரம் தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தரோ நமக்கு வானத்தின் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளை கட்டும்படியாக அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் இந்த உலக அதிகாரிகளுக்கு கொடுக்கப்படவில்லை, உலக அரசர்களுக்கு கொடுக்கப்படவில்லை, பிரதமருக்கோ ஜனாதிபதிக்கோ முதலமைச்சருக்கோ இந்த அதிகாரம் எல்லாம் கொடுக்கப்படல. ஆனால் திருச்சபைக்கு கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே வானத்தின் அதிகாரம், இரண்டாவது பூமிக்குரிய அதிகாரம். சரிங்களா? சோ அந்த உலக அதிகாரிகளுக்கெல்லாம் பூமிக்குரிய அதிகாரத்தை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இங்க மூன்றாவது சொல்லப்பட்டுள்ளது சகல அதிகாரம். அப்படின்னா நல்லா கவனிங்க, அதாவது ஒரு துறையில இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அந்த துறை சம்பந்தப்பட்ட அதிகாரத்தை தான் அவர் செயல்படுத்த முடியும். இன்னொரு துறையில இருக்கக்கூடிய அதிகாரத்துக்குள்ளே அவர் நுழைய முடியாது. சரிங்களா? இப்போ போக்குவரத்து போலீஸ் அதிகாரி இருக்கிறார்னா அந்த போக்குவரத்து துறைக்குத்தான் அவர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டுமே தவிர நீதித்துறைக்கோ சட்டத்துறைக்கோ நிதித்துறைக்கோ அவர் தன் அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது. ஆனால் கர்த்தரோ இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிற இந்த அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட துறைக்குரிய அதிகாரம் அல்ல, சகல அதிகாரம். அல்லேலூயா. ஆல் அத்தாரிட்டி என்று சொல்லி நாம் இங்க பார்க்கிறோம். எனவே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் திருச்சபைக்கு கொடுத்திருக்கக்கூடிய முதல் ஆசீர்வாதம் ஆல் அத்தாரிட்டி, சகல அதிகாரமும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சரி, இரண்டாவதாக வாசிக்க கேட்போம். அதே அதிகாரத்தில் 19வது வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. 19ஆம் வசனத்தில் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. மறுபடியும் அந்த வார்த்தை வருது பாருங்க, சகல ஜாதிகள். சகல, முதல்ல சொன்ன சகல அதிகாரம், இப்ப இரண்டாவது தடவையாக அங்க சொல்லப்படுகிறது சகல ஜாதிகள். சரிங்களா? ஜாதிகள் என்றால் சரிங்களா, இந்த நம்ம சொல்றோமே புதுச்சேரியிலையும் தமிழ்நாட்டிலையும் சொல்றாங்களா அந்த ஜாதி இந்த ஜாதி, அதெல்லாம் கிடையாதுங்க. வன்னியரு, நாடாரு, வெள்ளாளரு, முதலியாரு அப்படின்னு சொல்றாங்களே அந்த ஜாதி கிடையாது. ஜாதி என்றால் ஆங்கிலத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா பீப்புள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுகிறது. சகல ஜனங்கள், சகல மக்கள், பீப்புள், ஆல் பீப்புள். சில ஆங்கில மொழியாக்கங்கள்ல நேஷன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, ஆல் நேஷன்ஸ்.
எல்லா தேசங்கள், சகல தேசங்கள் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ ஜாதி என்றால் ஏதோ நாம நினைக்கிறோமே, நாம மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிறோமே, அந்த ஜாதி இந்த ஜாதி, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, அது கிடையாது. சரிங்களா? அதெல்லாம் கிடையாது. இருக்கிறது ரெண்டே ஜாதி தான். ஒன்று ஆண் ஜாதி, இன்னொன்று பெண் ஜாதி. ஒன்று பரிசுத்தத்தின் ஜாதி, இன்னொன்று பாவத்தின் ஜாதி. அவ்வளவுதான். அப்ப இங்கே ஆண்டவர் சொல்றாரு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்ன பண்ணுங்க, சீஷராக்குங்கள். எனவே அன்பானவர்களே, இரண்டாவது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம் சகல மக்களையும், சகல தேசங்களையும், சகல நாடுகளையும், சகல ஜாதிகளையும் கர்த்தர் நம் கையிலே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க. இதுக்காக நான் என்ன செய்யணும்? முதல்ல புறப்பட்டு போக வேண்டும். நல்லா கவனிங்க. அந்த 19ஆம் வசனம் ஆரம்பிக்கும் பொழுது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் அப்படின்னு வருது பாருங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். வேதாகமத்தில் எங்கெல்லாம் ஆகையால் என்ற வார்த்தை வருகிறதோ அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆகையால் என்ற வார்த்தைக்கு மேலே இருக்கிற வசனத்துக்கும் அடுத்து சொல்லப்படுகிற வசனத்துக்கும் ஒரு இணைப்பு இருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் அப்படின்னா மேலே இருக்கிற வசனத்தையும் அடுத்த வசனத்தையும் அது இணைக்கிறது, அது லிங்க் பண்ணி கொடுக்கிறது, ஜாயின் பண்ணி கொடுக்கிறது. அதான் அதனுடைய அர்த்தம். இப்ப பாருங்க, அதாவது ஆண்டவர் முன்னால என்ன சொன்னாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்குன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் அவர் சொல்றாரு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் சொல்றாரு பாருங்க, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்க. அல்லேலூயா. அப்ப யோசித்து பாருங்கள், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய அதிகாரத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறார். தன்னுடைய அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். கவனிச்சு பார்த்தீங்களா அன்பானவர்களே? உலகத்தில் எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு அதிகாரியும் தன்னுடைய அதிகாரத்தை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாது. அவர்களுடைய அதிகாரத்தை பிறருக்கு அவர்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, மற்றவர்களுக்கு அதை மாற்ற முடியாது. அவங்க தான் அந்த அதிகாரத்தை காலமெல்லாம் பயன்படுத்தலாம். ஆனால் இங்கேயோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சோ கொடுத்துட்டு சொல்றாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, புறப்பட்டு போய். அன்பானவர்களே, சோ இன்றைக்கு நீங்களும் நானும் வெளியில புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கும்படியாக இந்த இயேசுவை நாம் பிறருக்கு அறிவிக்க வேண்டும். புரியுதுங்களா? இந்த ரட்சிப்பை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை, இந்த நிம்மதியை, இந்த ரட்சிப்பை, இதை நாம் பிறருக்கு அறிவிக்க வேண்டும். இந்த 4 சுவருக்கு அப்பாற்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க, லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க, கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவ்வளவு மக்களையும் ஆண்டவர் நம்மை நம்பி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், இந்தியாவில் ஏறக்குறைய 144 கோடி மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 144 கோடி மக்களை பிரதமரை நம்பி ஆண்டவர் கொடுக்கல, உங்களை என்னைய நம்பி கொடுத்திருக்கிறார். யோசித்து பார்த்தீங்களா? ஸோ அன்பானவர்களே, அப்போ அவர்களை நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ளாக நடத்த வேண்டும். சபைக்குள்ளே நாம் அவர்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். சத்தியத்துக்குள்ளே நாம் அவர்களை நடத்த வேண்டும், அவர்களை ஆதாயம் பண்ண வேண்டும். அதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். இன்றைக்கு எத்தனை பேர் புறப்பட்டு போகிறோம்? எத்தனை பேர் புறப்பட்டு போக ஆயத்தமா இருக்கிறோம்? எத்தனை பேர் புறப்பட்டு போய் ஆண்டவரை பற்றி பிறருக்கு சொல்லுகிறோம்? யோசித்து பாருங்கள். 1982ஆம் வருஷத்துல என்னுடைய நண்பன், என்னோடு கூட படித்த ஒரு கிறிஸ்தவ நண்பன் இந்த இயேசுவை எனக்கு அறிமுகப்படுத்தினான். முதல் முறையாக என்னை சென்னையில் இருக்கக்கூடிய மார்நாதா திருச்சபைக்கு என்னை அழைத்து கொண்டு சென்றான். அந்த முதற்கொண்டு தொடர்ந்து அந்த சபைக்கு செல்ல வேண்டும் என்ற அந்த ஆர்வம் எனக்குள்ளே ஏற்பட்டது. அதனாலே நான் ரட்சிக்கப்பட்டேன், ஊழியத்திற்கு என்னை அர்ப்பணித்தேன். மார்நாதா வேதாகம கல்லூரியிலே படித்தேன். இன்றைக்கு அதே மார்நாதா வேதாகம கல்லூரியிலே ஆசிரியராக இருந்து அநேக மாணவர்களை ஊழியர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அப்ப கவனித்து பாருங்கள், யாரோ ஒருத்தர் எனக்கு சொன்னாங்க, யாரோ ஒருத்தர் என்ன ஆலயத்துக்கு அழைச்சிக்கிட்டு போனாங்க. இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் ஒரு ஊழியக்காரனாக நிற்கிறேன். அப்ப அதுபோல இன்றைக்கு நீங்கள் பிறருக்கு சொன்னீங்க, உங்களுக்கு யாரோ ஒருத்தர் சொல்லி இருப்பாங்க இந்த இயேசுவை பற்றி, இந்த ட்ரினிட்டி கத்தீட்ரலை பற்றி யாரோ உங்களுக்கு சொல்லி இருப்பாங்க, இந்த திருத்துவ பூர்ண சுவிசேஷ திருச்சபையை பற்றி யாரோ உங்களுக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. அப்போ அப்படி அறிமுகப்படுத்தப்பட்ட நீங்க, இந்த சபையை பற்றி அறிந்து கொண்ட நீங்க மற்றவர்களுக்கு சொன்னீங்களா? அடுத்தவங்களுக்கு சொல்லி இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே, இல்லைங்களா? நம்மை சுற்றிலும் ஆண்டவர் நிறைய பேரை வச்சிருக்கிறார், இல்லைங்களா?
பஸ் ஸ்டாண்டில் போய் பாருங்க, ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான மக்கள். பீச் பக்கம் போய் பாருங்க, ஏராளமான மக்கள். விளங்குதுல? பார்க்கில் போய் பாருங்க, நிறைய மக்கள். மாலில் போய் பாருங்க, நிறைய மக்கள். ஸோ அவங்களுக்கு யார் ஆண்டவரை பற்றி சொல்லுவது? யார் இந்த சத்தியத்தை பற்றி சொல்லுவது? யார் இந்த ரட்சிப்பை பற்றி, மெய்யான சமாதானம் சந்தோஷத்தை பற்றி யார் சொல்லுவது? நீங்களும் நானும் தான் சொல்லணும். புரியுதுங்களா? போய் பாருங்க, பீச்சில் போய் பாருங்க, நிறைய பேர் அங்கே தன்னந்தனிமையாக உட்காந்து இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சில பேர் ஜோடி ஜோடியாக உட்காந்து இருப்பாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சில பேர் தன்னந்தனிமையாக உட்காந்து இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் பாருங்க, பேசி பாருங்க. தன்னுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய அவ்வளவு கவலைகளையும் அப்படியே உங்ககிட்ட கொட்டுவான். தனக்குள்ள இருக்கக்கூடிய பாரத்தை எல்லாம் உங்களுக்கு அப்படியே எடுத்து சொல்லுவான். ஸோ அந்த சமயத்தில் இந்த ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு அப்படியே எடுத்து சொல்லி அவங்கள ரட்சிப்புக்குள்ளே நாம் வழி நடத்த வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நினைச்சார்னா இந்த உலகத்தை ஒரே நிமிஷத்துல அவர் ரட்சிக்க முடியும். யாரையாகிலும் ஒரு தூதனை அனுப்பி இந்த முழு உலகத்தையும் அவரால் ரட்சித்துக் கொள்ள முடியும். ஆனா கர்த்தர் அப்படி செய்ய விரும்பல. நீங்களும் நானும் தான் புறப்பட்டு போய் ஜனங்களுக்கு இந்த இயேசுவை பற்றி அறிவித்து அவர்களை ரட்சிப்புக்குள்ளே நாம் கொண்டு வர வேண்டும். கவனித்து பாருங்கள் அன்பானவர்களே. ஸோ இன்றைக்கு எத்தனை நாற்காலிகள் காலியாய் இருக்கிறது, இவ்வளவு பெரிய இடத்துல எவ்வளவு இடம் வெறுமையாய் கிடக்கிறது. அப்ப இந்த இடமெல்லாம் நிரப்பப்படுவதற்கு நான் தான் பொறுப்பாளியாய் இருக்க வேண்டும். நீங்கள் தான் காரண கர்த்தாக்களாக இருக்க வேண்டும். நாம என்ன சொல்றோம்? இதெல்லாம் பாஸ்டர் பார்த்துக்குவாங்க ஐயா, இதெல்லாம் பாஸ்டருடைய குடும்பத்தாருடைய டிபார்ட்மெண்ட் இல்லை, இதை நீங்க தான் செய்யணும், இதை நான் தான் செய்யணும். இந்த சபை நிரப்பப்பட இன்னும் அநேக ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் இந்த ஆலயத்தை நோக்கி ஓடி வருகிறதற்கு நான் தான் வெளியில புறப்பட்டு போய் சொல்ல வேண்டும். ஸோ அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், அப்போ போ ரெண்டாவது அறிவி, செல் ரெண்டாவது சொல், கோ அண்ட் டெல். புரியுதா? கோ அண்ட் ஸ்பெல், அதான் காஸ்பல். கோ அண்ட் ஸ்பெல், போ அறிவி. அப்போ கவனித்து பாருங்கள் அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் தான் வெளியில புறப்பட்டு போய் மற்றவர்களுக்கு இந்த இயேசுவை குறித்தும் இந்த சபையை குறித்தும் அறிவிக்க வேண்டும். சரிங்களா? எனக்கு பேச தெரியாது பாஸ்டர், எனக்கு என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு அழகு தமிழ் எல்லாம் வராது, செந்தமிழ் எல்லாம் வராது, அப்படியா? இதெல்லாம் காரணமே கிடையாது. ஒருத்தர்கிட்ட போய் சொல்றதுக்கு எனக்கு அழகு தமிழ் செந்தமிழ் அதெல்லாம் அவசியம் இல்லை. ஒரு சராசரி வார்த்தைகளை கொண்டு என்ன பேசுறோமோ, சரிங்களா, சிம்பிளா இயேசு உன்னை நேசிக்கிறார், அவ்வளவுதான். ஜீசஸ் லவ்ஸ் யூ சொல்லிடுங்க. இயேசு உன்னை ரட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க. ஒரே ஒரு தடவை எங்க ஆலயத்துக்கு வாங்க, கூப்பிட்டு பாருங்க. ஒரே ஒரு முறை எங்க பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு போங்க, அழைங்க, கூப்பிட்டு பாருங்க. நீங்க சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை, மீதி எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. நாம என்ன முடிவு பண்ணிடுறோம்? அதுங்கெல்லாம் வராதுங்க பாஸ்டர், அதுங்களுக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் கேட்காதுங்க பாஸ்டர் அப்படின்னு நாமளே முடிவு பண்ணிடுறோம். இல்லை பிரியமானவர்களே, ஒரு காலத்துல நாங்க உங்களுக்கு சொல்லி நீங்க கேட்டீங்களே, அப்போ உங்கள் மூலமாக பிறர் ஏன் கேட்க முடியாது? ஏன் கேட்க மாட்டாங்க? கர்த்தர் நிச்சயமாக அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ரட்சிப்பு என்னுடையதல்ல, ரட்சிப்பு கர்த்தருடையது. புரியுதா? The salvation belongs unto the Lord. ஒரு மனுஷனை ரட்சிக்க வேண்டியது நான் கிடையாது, ஒரு மனுஷனுக்கு சொல்ல வேண்டியது நான், ஒரு மனுஷனுக்கு அறிவிக்க வேண்டியது நான், அந்த மனுஷனை ரட்சிக்க வேண்டியது என் தேவனுடைய பொறுப்பு, என் கர்த்தருடைய கடமை. ஆகவே அன்பானவர்களே, ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பல வருஷங்களுக்கு முன்னாலே இங்கிலாந்து தேசத்தினுடைய லண்டன் மாநகரத்தில் சார்ல்ஸ் வெஸ்லி என்று அழைக்கப்படக்கூடிய மிக பிரசித்தி பெற்ற ஒரு தேவனுடைய தாசருக்கு பெரிய கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டு இருந்தது. படைமுயற்சி கூட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. படைமுயற்சி கூட்டங்கள், கேம்பெயின் மீட்டிங்ஸ் அப்படின்னா ஒரு 15 நாள் 20 நாளாக நடக்கும் அந்த கூட்டங்கள். நாம் எப்படி ஒரு நாள் கூட்டம், 2 நாள் கூட்டம், 3 நாள் கூட்டம்னு நடத்துகிறோமோ, அதுபோல் ஒரு 15-20 நாட்களாக அப்படிப்பட்ட கூட்டங்கள் நடக்கும். அதுதான் கேம்பெயின் மீட்டிங்ஸ், படைமுயற்சி கூட்டங்கள். லண்டன் மாநகரத்தில் அப்படிப்பட்ட ஒரு கூட்டங்களுக்காக சார்ல்ஸ் வெஸ்லி அவர்கள் அழைக்கப்பட்டு இருந்தார்கள். நாள்தோறும் ஒரு குறிப்பிட்ட மைதானத்தில் ஏறி ஆண்டவரை பற்றி பிரசங்கம் பண்ணி அங்கு வரக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவர் ஜெபம் பண்ணிட்டு, அவருக்கென்று புக் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய அவருடைய அறையில் போய் அவர் தங்கிடுவார். இது போல தினந்தோறும் நடந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் மாலையில் கூட்டத்துக்காக அவர் தன்னை ஆயத்தமாக்கி கொண்டு அந்த மைதானத்துக்கு வந்தார். மேடை ஏறினார், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்.
இயேசுவை குறித்து அறிவித்தார். அதற்கு பிரசங்கம் முடிந்த பிற்பாடு அவர் ஆல்டர் கால் கொடுத்தார். அநேக ஜனங்கள் அங்கே ஒப்பு கொடுத்தார்கள். அத்தனை பேர்களுக்கும், ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு அவர்களுடைய தலையின் மேலே இவர் கை வைத்து ஜெபம் பண்ணினார். அதற்கு பிற்பாடு கூட்டம் முடிந்தது. இவர் வழக்கம் போல தன்னுடைய ஹோட்டலுக்கு வந்துட்டாரு. தன்னுடைய ரூம்ல வந்து சேர்ல உட்கார்ந்துட்டார். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு முன்னாலே தோன்றி பேச ஆரம்பித்தார். சார்ல்ஸ் வெஸ்லி, நீ தங்கி இருக்கக்கூடிய இந்த ஹோட்டல்ல, நீ தங்கி இருக்கக்கூடிய இந்த ரூமுக்கு பக்கத்து ரூம்ல ஒரு பர்சன் இருக்கிறாரு, அவரை சீக்கிரமா நீ போய் பாரு அப்படின்னு ஆவியானவர் பேசுறாரு. அப்போ சார்ல்ஸ் வெஸ்லி சொல்ற பதில், இல்லை ஆண்டவரே, நான் இப்போ போய் பார்க்க முடியாது, நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. மறுபடியும் 2வது தடவை மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் அவரை ஏவுகிறார். சார்ல்ஸ் வெஸ்லி, உன் பக்கத்து ரூம்ல ஒருத்தர் இருக்கிறார், சீக்கிரமா அவரை நீ போய் பாரு, சீக்கிரமா போய் ஒரு 4 வார்த்தை பேசிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இல்லை ஆண்டவரே, முடியாது, இப்போ என்னால் முடியாது அப்படிங்கிறார். மறுபடியும் 3வது முறையும் பரிசுத்த ஆவியானவர் தோன்றி, ப்ளீஸ் சார்ல்ஸ் வெஸ்லி, நான் உன்னை ரொம்ப தூரம் போக சொல்லலை, நீ தங்கி இருக்கிற இதே ஹோட்டல்ல, நீ தங்கி இருக்கிற இதே ரூமுக்கு பக்கத்து ரூம்ல ஒரு பர்சன் இருக்கிறார், சீக்கிரமா போய் பாரு, அவர்கிட்ட 4 வார்த்தை பேசிட்டு வா. மறுபடியும் ஆவியானவர் தூண்டுகிறார். ஆனா சார்ல்ஸ் வெஸ்லி மறுப்பு தெரிவிக்கிறார். இல்லை ஆண்டவரே, முடியாது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நான் எவ்வளோ பெரிய கூட்டத்தில் பேசிட்டு வந்திருக்கிறேன், நான் எத்தனை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், நான் எவ்வளோ டயர்டாக இருக்கிறேன், கொஞ்ச நேரம் என்னை தூங்க விடுங்க, காலையில் எந்திரிச்சதுமே முதல் வேலையாக நீங்கள் சொல்கிற வேலையை நான் செஞ்சு முடிச்சிடுறேன், இப்போ என்னால் போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்க போயிட்டார். சில மணி நேரங்களுக்கு பிற்பாடு அவருடைய அறை கதவு தட்டப்படுகிற சத்தம் கேட்கிறது. அவர் திடுக்கிட்டு எழுந்தார், கதவை திறந்தார். வாசலுக்கு முன்னாலே நூற்றுக்கணக்கான போலீஸ் அதிகாரிகள் அங்கே வந்து நிற்கிறார்கள். அப்போ இவர் கேட்குறாரு, ஏன் என்னை எழுப்புனீங்க, எதுக்காக இவ்வளோ போலீஸ் அதிகாரிகள் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த போலீஸ் அதிகாரிகள் சொன்னாங்க, இல்லை, நீங்கள் எப்போ வந்தீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க, இந்த ரூமில் எவ்வளோ நாளாக தங்கியிருக்கீங்க, இன்னும் எவ்வளோ நாளாக தங்க போகிறீங்க, எப்படி பல கேள்விகளை கேட்டு அதற்கான பதிலெல்லாம் இவர் சொல்ல அவங்க எழுதிக்கிட்டாங்க. அங்கிருந்து அவங்க புறப்பட்டாங்க. மறுபடியும் சார்ல்ஸ் வெஸ்லி அந்த போலீஸ் அதிகாரிகளை மறுபடியும் கூப்பிட்டார். அந்த போலீஸ் ஹை ஆஃபீஸர்ஸை மறுபடியும் கூப்பிட்டார். ப்ளீஸ் சார், என்ன இந்த நடு ராத்திரியில் எழுப்பி இத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க, என்னை இப்படியெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கீங்க, வாட் இஸ் த ரீசன், என்ன காரணம், ஏன் என்னை எழுப்புனீங்க, ஏன் என்னை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்பொழுது போலீஸ் உயர் அதிகாரி சொன்னார், ஒன்றும் இல்லை, நீங்கள் தங்கி இருக்கிற இந்த ஹோட்டலில், நீங்கள் தங்கி இருக்கிற இந்த ரூமுக்கு பக்கத்து ரூமில் ஒரு நபர் சில மணி நேரங்களுக்கு முன்னால் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணி கொண்டார், அதுக்காக நாங்கள் உங்களை விசாரிக்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் நாற்காலியில் உட்கார்ந்தார். மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் தோன்றி பேச ஆரம்பித்தார். சார்ல்ஸ் வெஸ்லி, இப்போ என்ன நடந்துருச்சு பார்த்தியா, பக்கத்து ரூமில் இருக்கிற அந்த பர்சன் இப்போ தற்கொலை பண்ணிக்கிட்டார், இந்த இரத்த பழியை நான் யார் கையில் வாங்குவேன், அந்த மனுஷனுடைய தற்கொலைக்கு யார் காரணம், இப்போ அந்த ஆத்மா எங்கே போயிருக்கு, நான் உன்னை எவ்வளவோ சொன்னேன், அந்த மனுஷனிடத்துல போ, அந்த மனுஷனை போய் மீட் பண்ணு, ஒரு 4 வார்த்தை பேசிட்டு வா, எவ்வளவோ சொன்னேன், நீ போனியா, நீ கேட்டியா, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சியா, ஆவியானவர் சொல்லிட்டு அவர் மறைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் சார்ல்ஸ் வெஸ்லி முழங்கால் போட்டு தேம்பி அழ ஆரம்பித்தார். ஐயோ, இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் ராத்திரியே போய் அந்த மனுஷனை பார்த்துருப்பேனே, பேசியிருப்பேனே, இப்படி ஒன்று நடக்கும்னு எனக்கு தெரியாதே, எனக்கு தெரியாமல் போச்சே என்று அவர் தேம்பி அழ ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். நன்றாய் கவனிச்சு பாருங்க. ஸோ இது போல தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க, எனக்காக வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க, எனக்கு ஒரு 4 வார்த்தை ஆறுதலாக பேசிட்டு போங்க அப்படின்னு எவ்வளோ பேர் நம்மளை கேட்டிருக்காங்க. நாம் போய் ஜெபம் பண்ணோமா, அவங்கள போய் பார்த்தோமா? எத்தனையோ பேர் நம்மக்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் போகும்போது என்னையும் உங்கள் சபைக்கு கூட்டிகிட்டு போங்க, என்னையும் உங்கள் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போங்க, என்னையும் உங்கள் ப்ரேயருக்கு அழைச்சிக்கிட்டு போங்க. எத்தனையோ பேர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. நாம் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தோமா, அந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்த்தோமா? நாம் வர்றதே பெரிய பாடாக இருக்குது இல்லை? உங்களை வர வைக்கிறதுக்கே எங்களுக்கு வேலையாக போச்சு. இதில் நீங்கள் எங்கே மற்றவங்களை வர வைப்பீங்க? நீங்கள் எங்கே அடுத்தவங்களை அழைச்சிக்கிட்டு வர முடியும்?
அப்ப கவனிச்சு பாருங்க, ஒரு சார்ல்ஸ் வெஸ்லி வாழ்க்கையில என்ன சம்பவம் நடந்ததோ அதே போன்ற சம்பவம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நடந்து கொண்டு இருக்கிறது. எத்தனையோ முறை ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். போய் அவங்கள பாரு, அந்த மருத்துவமனையில் அந்த பேஷண்ட்டை போய் பாரு, அந்த ஹாஸ்பிட்டல் அவர் அட்மிட் ஆயிருக்கிறார், அவரை போய் பாரு, அந்த மனுஷன் ஒரு மாதிரியா இருக்கிறார், அவர்கிட்ட பேசிட்டு வா, இவர் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறாரு, அவரை போய் மீட் பண்ணு. இப்படி நிறைய தடவை ஆவியானவர் நம்ம கூட பேசி இருக்கிறார். இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நாம் கீழ்ப்படிஞ்சோமா? இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நாம் செவிசாய்த்து இருக்கிறோமா? இந்த வார்த்தை அவர் சொல்லுகிறபடி எல்லாம் நீங்களும் நானும் நடந்திருக்கிறோமா? இல்லை. சார்ல்ஸ் வெஸ்லி சாதாரண மனிதர் இல்லைங்க, மிக பிரபலமான தேவனுடைய தாசர், கர்த்தராலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதர். அவருடைய வாழ்க்கையிலேயே ஆவியானவருக்கு கீழ்ப்படியாத ஒரு சம்பவம் நடந்திருக்குமே, ஆனால் நீங்களும் நானும் ஏமாத்தீரோம் இல்லை? இப்படித்தான் நாமளும் அநேக சமயத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிருக்கிறோம். ஆவியானவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்காமல் போயிருக்கிறோம். போதகருடைய வார்த்தைக்கு, ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு நாம் கனம் பண்ணாமல் போயிருக்கிறோம். அன்பானவர்களே, ஆக கவனித்து பாருங்கள். இது போல நம்மை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவங்க கிட்ட நாம போய் அன்பானவர்களை இந்த இயேசுவை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டும், இந்த இயேசுவை பற்றி நாம் அறிவிக்க வேண்டும். அதான் சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்ன பண்ணுங்க? சீஷராக்குங்கள், விசுவாசிகளா மாத்துங்க, சீஷரா மாத்துங்க, திருத்துவ பூர்ண சுவிசேஷ சபையினுடைய அங்கத்தினர்களா மாத்துங்க, ட்ரினிட்டி கத்தீட்ரலுடைய பிலிவர்ஸா மாத்துங்க. சரிங்களா? அதை தான் கர்த்தர் சொல்றார். ஸோ இன்றைக்கு நம்முடைய பட்டணத்தில் ஆண்டவர் ஆயிரக்கணக்கான மக்களை வச்சிருக்கிறார் இல்லைங்களா? அவங்களுக்கு யார் போய் சொல்லுவாங்க? நீங்களும் நானும் தான் போய் சொல்ல வேண்டும், நாம தான் அவங்களுக்கு போய் அறிவிக்க வேண்டும். அப்போ கவனித்து பாருங்கள் அன்பானவர்களே, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொன்னாங்க, அதுபோல நீங்க அடுத்தவங்களுக்கு போய் சொன்னீங்களா? உங்களாலே மற்றவர்கள் இந்த இயேசுவை கேள்விப்பட்டாங்களா? அன்பானவர்களே, ஸோ ஆண்டவர் அதைத்தான் நம்மிலே பாரப்படுத்துகிறார். அதை செய்யறதுக்காகத்தான் முந்தின வசனத்துல நம்ம கையில் என்ன கொடுத்திருக்கிறாரு? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்துகிறோமா? அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறோமா? அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு கட்டுகளை நாம் அவிழ்க்கிறோமா? அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு பிசாசுகளை நாம் துரத்துகிறோமா? அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு வியாதிகளை நாம் சுகமாக்குகிறோமா? அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டல் ஊழியத்திற்கு சென்று அங்கே வியாதியஸ்தர்களை நாம் சந்தித்து அவர்களுக்கு சுகம் வாங்கி கொடுக்கிறோமா? அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு ஏழ்மையில, தரித்திரத்தில், சாபத்தில் இருக்கிறவர்களை நாம் மீட்கிறோமா? அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அந்த காலத்தில் அறியாமையில விக்கிரக ஆராதனையில இருக்கக்கூடிய ஜனங்களை நாம ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருகிறோமா? கர்த்தர் அதுக்காக தான் அந்த அதிகாரத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஸோ இன்றைக்கு அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அடுத்த வசனத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்ன பண்ணுங்க? சீஷராக்குங்கள். சரிங்களா? அன்பானவர்களே, கோடிக்கணக்கான மக்களை கர்த்தர் வச்சிருக்கிறாருங்க இல்லைங்களா? ஒரு ரோட்ல அப்படி நடந்து போகும்போதே எதிர்க்க எவ்வளோ பேர் வராங்க, யாருக்காகிலும் ஒருத்தருக்கு. சரிங்களா? நாளைக்கு தீபாவளி இல்லைங்களா? நாளைக்காகிலும் யாருக்காகிலும் ஒருத்தருக்கு இயேசுவை பற்றி அறிவிங்க. அதுக்காக வெளியில போய் அதை ஓப்பனர் போட்டு அப்படியெல்லாம் நான் சொல்லலை. ஒரு பர்சனல் எவாஞ்சலிசம் மாதிரி யாருக்காகிலும் ஒருத்தருக்கு இயேசுவை பற்றி அறிவிங்க. அன்பானவர்களே, கவனித்து பாருங்க. ஸோ அவங்க என்றைக்கு ரட்சிக்கப்படுறது, என்றைக்கு இந்த ஆண்டவரை அறிந்து கொள்ளுவது, என்றைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள அவங்க வந்து சேருவது இல்லை? அவங்கெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை, இன்னும் அவங்கெல்லாம் மீட்கப்படவே இல்லை. அதுக்குள்ள நாம் எல்லாரும் என்ன பண்றோம்? இயேசுவே சீக்கிரமாய் வரும், இயேசுவே சீக்கிரமாய் வரும். சுயநலம் இல்லை? அவங்கெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை, அதுக்குள்ள நாம பாட்டு பாடுறோம், பறந்துடுவோம் பரிசுத்தராய் இல்லை? இல்லை பிரியமானவர்களே. ஸோ இந்த பாண்டிச்சேரி மாநிலம் உங்கள் மூலமாக சந்திக்கப்பட வேண்டும். புரியுதுங்களா? உங்கள் மூலமாக இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆக அதைத்தான் கர்த்தர் இங்க எதிர்பார்க்கிறார் இல்லைங்களா? நீங்கள் புறப்பட்டு போய். அப்போ முதல்ல பாருங்க, எத்தனை பேர் சகல ஜாதிகளையும் கர்த்தர் என்னை நம்பி கொடுத்திருக்கிறார், உங்களை நம்பி கொடுத்திருக்கிறாருங்க. எல்லா ஜாதிகளை, எல்லா மனிதர்களை, எல்லா தேசங்களை யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. ஆகவே இன்றைக்கு இரண்டாவதாக சகல ஜாதிகளை நம்முடைய சபைக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். மூன்றாவதாக கடைசியாக இன்னும் ஒரு காரியத்தை நாம் வாசிக்க கேட்போம். 20வது வசனம். 20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இங்கேயும் பாருங்க 20வது வசனத்துல
4வது வரியில சகல நாட்களிலும். சொல்லுங்க. முதல்ல 18ஆம் வசனத்துல என்னது? சகல அதிகாரம். 19ஆம் வசனத்துல சகல ஜாதிகள். இப்ப 20வது வசனத்துல சகல நாட்கள். 3 வசனத்திலையும் ஒரே சொற்றொடர். பார்த்தீங்களா? ஆல் அத்தாரிட்டிஸ். 2வது ஆல் பீப்புள், ஆல் நேஷன்ஸ். 3வது ஆல் டேஸ், ஆல் த டேஸ், சகல நாட்கள். சரி, இப்ப 3வது ஆண்டவர் என்ன சொல்றாரு? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் திருச்சபையோடு, திருச்சபை மக்களாகிய உங்களோடு, என்னோடு கூட சகல நாட்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. புரியுதா? அவர் வேற எங்கேயும் இல்லைங்க, உங்க கூட தான் இருக்கிறார். அவர் என் கூட தான் இருக்கிறார். சரிங்களா? எப்போ இது நடந்தது, எப்போ சொல்றாரு தெரியுங்களா? அவர் சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த பிற்பாடு பரத்திற்கு செல்லுவதற்கு முன்பதாக அவர் இந்த வார்த்தையை சொல்றாரு, நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். எல்லாரும் என்ன நினைச்சாங்க? போயிட்டாரு, அவர் போயிட்டாரு, அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, அவர் இப்ப எங்க கூட இல்லை, அவர் போயிட்டாரு. ரோம அரசாங்கம் என்ன நினைச்சது? அவருடைய சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டோம், அவருடைய கதையை முடிச்சிட்டோம், இனி அவர் இல்லை அப்படின்னு அவங்க எல்லாம் நினைச்சாங்க. அப்பதான் சொல்றாரு, நான் எங்கேயும் போயிரல, என்னை யாரும் ஒழித்து கட்ட முடியாது, நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஆக இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். யோசித்து பாருங்கள், அந்த வசனத்தை எப்படி சொல்றாரு பாருங்க. அந்த 20வது வசனத்துல 4வது வரியில அந்த வார்த்தையை சொல்லும்போது முதல்ல ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. இதோ. சொல்லுங்க. இதோவா அதோவா? ஏதோ ஒன்று சொல்லி முடிங்க பாஸ்டர் சீக்கிரம். அப்படியா? இதோவா அதோவா? இதோ. அதோன்னு சொல்லப்படல, ஏதோன்னு சொல்லப்படல. இதோ, பிஹோல்டு. இதோ என்றால் என்ன அர்த்தம்? வேதத்தில் எங்கெல்லாம் இதோ அப்படிங்கிற வார்த்தை வருதோ அண்டர்லைன் பண்ணி பாருங்க. அது மிக மிக முக்கியமான வசனங்களாக இருக்கும். நிறைய இடத்துல அந்த வார்த்தை வராது. ஏதோ ஒரு சில வசனங்களுக்கு மட்டும்தான் இதோ. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமா இருக்கிறது. இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஸோ ஏதோ ஒரு சில வசனத்துல தான் அது வரும். இதோ எல்லா வசனங்களுக்கும் வராது. அப்ப அந்த இதோ என்றால் என்ன அர்த்தம்னா, எனக்கு பக்கத்துல, எனக்கு நெருக்கத்துல, எனக்கு சமீபத்துல, எனக்கு அருகாமையில இருக்கிற ஒரு பொருளை, ஒரு நபரை நான் இதோன்னு சொல்ல முடியும். சரிங்களா? உதாரணமாக, இதோ என்னுடைய மொபைல், இதோ என்னுடைய ஹேண்ட்கர்ச்சீஃப், இதோ நான் எழுதின புஸ்தகம். அப்போ இதோ என்றால் என்ன அர்த்தம்? இந்த பொருள் எல்லாம் எனக்கு பக்கத்தில் இருக்கு, எனக்கு சமீபத்தில் இருக்கு, நியர்னஸ் அன்டு மீ. அதோ என்றால் கொஞ்சம் தூரத்தில் இருக்கு. புரியுதுங்களா? அதோ அந்த சேர், அதோ அந்த ஸ்பீக்கர், அதோ அந்த கேமரா, அது தூரத்தில் இருக்கு. அப்போ ஆண்டவர் இங்க இதோன்னு சொல்றாரா அதோன்னு சொல்றாரா? இதோ. அப்பனா என்ன அர்த்தம்? ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் பக்கத்தில் இருக்கிறாரா தூரத்தில் இருக்கிறாரா? பக்கத்தில் இருக்கிறாரு. கரங்கள் ஒருத்தி வரலையில சொல்லலாமா? அன்பானவர்களே, அவர் உங்க பக்கத்தில் இருக்கிறாருங்க, உங்க சமீபத்தில் இருக்கிறார், உங்களுக்கு நெருக்கத்தில் இருக்கிறார், உங்க அருகாமையில் இருக்கிறார். அதை தான் சொல்றாரு. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் எவ்வளவு நாட்களா நான் உங்க கூட இருப்பேன்? சகல நாட்களிலும். கவனிச்சிங்களா? எல்லா நாளும் நான் உங்க கூட இருக்கிறேன். 1ஆம் தேதி ஆனாலும் நான் உங்க கூட இருக்கிறேன், 30ஆம் தேதி ஆனாலும் நான் உங்க கூட இருக்கிறேன், மாத தொடக்கமானாலும் நான் உங்க கூட இருக்கிறேன், மாத கடைசி ஆனாலும் நான் உங்க கூட இருக்கிறேன். புரியுதுங்களா? உங்க பாக்கெட்டு வெயிட்டா இருக்கும் போதும் நான் உங்க கூட இருக்கிறேன், உங்க பாக்கெட்டு லைட்டா இருக்கும் போதும் நான் உங்க கூட இருக்கிறேன். புரியுதுங்களா? யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. நம்ம இந்த 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ள நம்ம கையில காசு பணம் எல்லாம் இருக்கும். 4 பேர் நம்மளை சுத்திக்கிட்டே இருப்பானுங்க. புரியுதா? பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமாடா. ஸோ எல்லாரும் நம்ம கூட இருப்பாங்க. ஆனால் தேதி 10 ஆச்சுன்னா இல்லைங்களா, இன்னைக்கு 19ஆம் தேதி, இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருந்தவங்கெல்லாம் ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க, இல்லை, எல்லாம் ஒதுங்கி போயிடுவாங்க. ஆனால் யார் ஒதுங்கி போனாலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இருப்பேன் சொல்லல, இருப்பேன் என்று இருக்கிறா, இருக்கிறேன் என்று இருக்கா? இருக்கிறேன். ஐ ஆம் வித் யூ, நாட் ஐ வில் பி வித் யூ. இருப்பேன் என்று சொல்லல, இருக்கிறேன். இருப்பேன் என்றால் எதிர்காலம், இருக்கிறேன் என்றால் நிகழ்காலம்.
இருப்பேன் என்றால் நாளைக்கு. பிரதர் நான் உங்க கூட இருப்பேன் பிரதர், அம்மா நான் உங்க கூட இருப்பேம்மா, கவலைப்படாதீங்க. இருப்பேன் அது எதிர்காலம், நாளைக்கு. இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ தெரியாது. ஆனா இருக்கிறேன் என்றால் அது பிரசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். இப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். சரிங்களா? இந்த அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். மணி 8:25 கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். இப்போ நம்ம கூட இருக்கிறாருங்க, வேற யாருமே இல்லை. நேற்று வரைக்கும் நம்ம கூட இருந்தவங்க இன்னைக்கு நம்ம கூட இல்லை. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க நாளைக்கும் இருப்பாங்களா தெரியாது. ஆனா உயிர் தெழுந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ நான் இருப்பேன் என்று சொல்லல, இருக்கிறேன். நாட் ஐ வில் பி வித் யூ, பட் ஐ ஆம் வித் யூ. நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்போ யோசித்து பாருங்கள், இதை விட வேற என்ன நம்பிக்கை நமக்கு தேவை? இதை விட வேற என்ன வாக்குத்தத்தம் நமக்கு வேணும்? இதை விட வேற என்ன தைரியம் நமக்கு வேணும்? இல்லைங்களா? சோ சகல நாட்களிலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அன்பானவர்களே, சோ சகல அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சகல ஜாதிகளை கர்த்தர் நமக்குன்னு கொடுத்திருக்கிறாரு. சகல நாட்களிலும் அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். இல்லைங்களா? நம்மோடு கூட அவர் பிரசன்னராக இருக்கிறார். அன்பானவர்களை கவனித்து பாருங்க. சில சமயத்தில் இந்த திருமணங்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்களுக்கு நடந்த அந்த கல்யாணம்னு ஒன்று இருக்க, அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அதை ஏன் பாஸ்டர் இப்போ நினைக்க சொல்றீங்க அப்படின்றீங்களா? அது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த கல்யாணம் அன்னைக்கு உங்களை சுற்றிலும், மணமக்கள் ஆகிய உங்களை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாங்க இல்லை? சிறப்பு விருந்தினர்கள், திருமணத்தை நடத்துகிறவர்கள், ரீசர்ச் பண்ணுற பாஸ்டரு, நடத்துகிற பாஸ்டரு, ஒரு பக்கம் கொயர், ஒரு பக்கம் ஆர்கெஸ்ட்ரா, வீடியோகிராஃபர், ஃபோட்டோகிராஃபர், வந்திருக்கிற விருந்தாளிக, உற்றார் உறவினர்கள், சுற்றமும் நட்பும் சூழ எல்லாரும் உங்களை சுற்றி இருந்தாங்க இல்லை? கல்யாணம் அந்த நடந்துக்கிட்டு இருக்கும்போது, அப்போ மாலையில் ஒரு 5 மணி ஆரம்பிக்குதுன்னா அவ்வளோ பேரும் உங்களை சுற்றிலும் இருந்திருப்பாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள். ஆனால் ராத்திரி மணி 8, 9 ஆன பிற்பாடு வந்தவங்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? போயிடுவாங்க இல்லை? அவன் சாப்பிட்டு போயிடுவான். கடைசியில் யார் தான்? மணமக்கள் ஆகிய நீங்கள் 2 பேர் தான் அங்கே நின்று இருப்பீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் 2 பேர் மட்டும் இல்லை, உங்களோடு கூட கர்த்தரும் அன்னைக்கு இருந்தார். உங்களோடு கூட உயிர் தெழுந்த ஆண்டவரும் உங்களோடு கூட இருந்தார். அந்த கடைசியில் பாருங்க, ஆரம்பிக்கும் போது ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பாங்க நம்மளை சுற்றிலும். ஆனா நேரம் செல்ல 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 எல்லாரும் போயிடுவாங்க. கடைசியில் நானும் என் மனைவியும், அந்த 2 பேர் தான், அந்த புது தம்பதியினர் மட்டும்தான், அந்த மணமக்கள் 2 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ்வளோ பேர் இருந்தாங்களே, எங்க போயிட்டாங்க? இதான் உலகம். ஒரு நேரம் நம்மளை சுற்றில எல்லாரும் இருப்பாங்க, இன்னொரு நேரம் நம்ம கூட ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. புரியுதா? கட்டின மனைவி கூட சில சமயத்தில் இருக்க மாட்டாங்க, பெத்த பிள்ளை கூட நம்ம கூட சில சமயத்தில் இருக்க மாட்டாங்க. ஆனால் உயிர் தெழுந்த ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். அவர் நம்ம கூட என்றென்றைக்கும் இருக்கிறார். ஸோ அதை தான் சொல்றாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்போ அன்பானவர்களே, உயிர் தெழுந்த ஆண்டவர் திருச்சபைக்கு கொடுத்திருக்கக்கூடிய 3 விதமான ஆசீர்வாதங்கள். முதல்ல சொன்னாரு, நான் என்ன கொடுத்திருக்கிறேன்? சகல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். 2வது, சகல ஜாதிகளை கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அவங்களுக்கு போய் சொல்ல வேண்டியது நாம. கர்த்தர் அவங்களை ரட்சித்து நம்முடைய சபையில கொண்டு வந்து சேர்ப்பாரு. 3வது, இதை செய்து முடிக்கிற வரைக்கும் சகல நாட்களும் உயிர் தெழுந்த ஆண்டவர், மரித்து போனவர் அல்ல, அடக்கம் பண்ணப்பட்டவர் அல்ல, உயிரோடு இருக்கிற ஆண்டவர் என் கூடவே இருக்கிறார். சகல நாட்களிலும் அவர் நம்ம கூட இருக்கிறார். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.